به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து பார்ப்பதற்கும் அவனுக்கு நாம் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்று உணர்வதற்கும் அவனை பற்றி நாம் நினைத்து பார்ப்பதற்கும் இப்படியான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறார். நம்முடைய வேலை வெட்டிகள் எல்லாம் விட்டுவிட்டு எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்துக்கு பட்ட பகலிலே நாம் ஒன்று சேர்ந்திருப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைத்து பார்ப்பதற்கு. அல்லாஹுவை நினைத்து பார்ப்பது என்பது ரப்புல் ஆலமீன் அவன் நமக்கு செய்த அருள்களை நினைத்து பார்ப்பது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, படைத்தவனுக்கு நமக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் தராமல், சுதந்திரமும் தராமல், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கணும், 2 மணித்தேரம் தான் தூங்கணும் என்று சட்டம் போடலாம். சாதாரணமாக ஒரு எஜமானன் அடிமையை விலக்கி வாங்கினால் அந்த அடிமையை அவன் எப்படி நடத்தலாம்? யாரும் அவனிடம் போய் எந்த கேள்வியும் கேட்க இயலாது. ஆனால் ரப்புல் ஆலமீனை பொறுத்தளவில் அவன் எங்களோட இரக்கமாக நடந்திருக்கிறான், எங்களுக்கு சுதந்திரம் தந்திருக்கிறான். எங்களுக்குரிய இந்த விளைச்சல்கள் எல்லாம் அவன் தான் தருவது. வானம் கொட்டோண்டு கொட்டினால் பூமியில் முளைக்கும் என்று நினைக்கிறீர்களா? அது அளவாக கொட்டணும். வானத்திலிருந்து மழை வரவில்லை என்றால் பூமியில் எதுவுமே வராது. மழை அதிகமாகிவிட்டால் விளைச்சல் அழிஞ்சு போய்விடும். நம்ம கையில் மழை பொழிவிப்பது நம்ம கையில் இல்லை, எவ்வளவு பேயணும் என்பது நம்ம கையில் இல்லை. இவைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நடத்தினான் என்றால் நம்முடைய வேலைகளுக்கு மத்தியில் நாம் இவைகளை நினைத்து பார்ப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை ஜிக்ர் செய்வதற்கு நமக்கு பல நேரங்களை தந்திருக்கிறான். அதிலே இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள். இந்த நேரம் அல்லாஹ் நமக்கு எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அவனை நினைத்து பார்ப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இதற்கு அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்தியவர்களாக அன்பு சகோதரர்களே, மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கூப்பிடுறான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு. சாதாரணமாக உங்கள் பிள்ளைய கூப்பிடுவீங்க, அதாவது நீங்கள் பிள்ளைய கூப்பிடுறனா சாலிமண்டா சாலின் வாங்கன்னு கூப்பிடுவீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பலவிதமாக கூப்பிடுறான். யா அய்யுஹன் நாஸ், மனித குலமே என்று கூப்பிடுறான். யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததி என்று கூப்பிடுறான். யா பனி இஸ்ராயில், இஸ்ராயலுடைய மக்களே என்று கூப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகள் என்று கூப்பிடுறான். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூப்பிட்டு ஒரு கூட்டத்துக்கு பேசுறான். நாங்கெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இது ஒட்டுமொத்த பேருக்கும் உள்ள உபதேசமா இருந்தா யா அய்யுஹன் நாஸ் என்று கூப்பிட்டுருப்பான். ஆனா யா அய்யுஹன் நாஸ் என்று கூப்பிட இயலாது. யா அய்யுஹல் காஃபிரூன், ஏ காஃபிர்களை நல்லா கூப்பிடுவான். இதை யாரு கூப்பிடுறான்டா? ஒட்டுமொத்த மக்களுக்கும் இல்லை. யார் நாம ஜும்மாக்கு வந்திருக்கிறோமோ, யார் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோமோ, இந்த கூட்டத்தை அல்லாஹ் கூப்பிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளை நல்லா கூப்பிடுறான். அப்ப இது விசுவாசிகளை கூப்பிடுறா,
நாம விசுவாசின்னா கையை கட்டி கேட்டணும். அல்ல என்னமோ சொல்றான், எங்களை கூப்பிட்டு சொல்றான், பாப்பா மங்கனை கூப்பிட்டா 4 புள்ள, அதுல ஒரு ஆள் பேரை கூப்பிட்டா அந்த ஆள் வந்து நிற்கணும். என்ன பாப்பா, என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்டீங்க? ரப்புல் ஆலமீன் ஒன்றை கூப்பிட்டு யாய் வல்லதீன ஆமனோன்னா காதுக்கு கேட்காத மாதிரி போக இயலாது. ஈமான் கொண்டிருந்தால் ரப்பை, அதாவது ரப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால், எங்களை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இத்தனையும் நிர்வகிக்கிறான் என்று நாம் நம்பி இருந்தால், அந்த நம்பிக்கையான அத்தனை பேரை அல்லாஹ் கூப்பிடுறான். ஏ விசுவாசிகளே, உதுகுலு நுழைந்து கொள்ளுங்கள், ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப யாருக்கு இது? அப்ப நம்ம நினைப்போம் யாருக்குண்டா, ஈமான்தாரிகளை கூப்பிடுறான்டா. ஈமான்தாரிகள் யாரெல்லாம் வருவாங்க? சஹாபாக்கள் வருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவங்க அவங்க வருவாங்க. அவங்களும் யாய் வல்லதீன ஆமனு தான். ஃபர்ஸ்ட் யாய் வல்லதீன ஆமனு கூப்பிட்டா அது சஹாபாக்கள். குர்ஆன்ல தாபீன்கள், தபு தாபீன் இப்படி வரும் பின்னாடி பின்னாடி. யார் ஈமான் கொண்டோமோ அவ்வளவு பேருக்கு அல்லாஹ் கூப்பிடுறான்டா. இந்த உபதேசம் ஏதோ ரோட்ல போற தொலை வராதவருக்கு அல்ல, அத்தனை முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் உள்ள உபதேசம். நாம் நம்முடைய மனசுல கேட்கணும், அதாவது நாம் ஈமான் கொண்டு விட்டோமா இல்லைன்னு நாம கேட்கணும். அப்ப ஈமான் கொண்டுட்டோம்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எங்களை கூப்பிடுறான், மார்க்கத்துக்குள் பூரணமான நுழைங்கன்றான். மார்க்கத்துல பூரணமான நுழைறா என்ன அப்படின்னா என்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், ஆமந்து பில்லான்ட்டோம், ஓ மலாயிகத்தி என்றோம், ஓ குத்துபி என்றோம், ஒரு ருசுலி ஈமான் கொண்டுட்டோம். இஸ்லாம்ண்டா என்ன? 5 கடமைகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இவைகளை செஞ்சா பூர்ணமா நுழைஞ்சாச்சு தானே. இது நுழைய போய் தானே பையத்து பண்றாங்க சொல்லாட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே இஸ்லாத்துக்குள்ள வரணும்ன்றாங்க. அப்ப இதுக்கு பிறகு புதுசா நுழைகிறது என்ன? அவன் மார்க்கத்துல பாதி நுழைகிறது, அரவாசி வர்றது, இன்னொரு பாதி வர்றது இருக்குதா? மார்க்கத்தை பொறுத்தளவுல மார்க்கத்துல வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்துல என்ன இருக்குது, இந்த மார்க்கத்துல பாதி நுழையலாம்னு தெரியுது. இந்த மார்க்கத்துக்குள்ள வர்றவங்க என்ன செய்யலாம் தெரியுமா? முஸ்லீம் தான், ஆனா பாதி முஸ்லீம், பாதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால். அது என்ன பாதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்? நிஜமா ஈமான் கொண்டிருக்கிறார். அதனால யாய் வல்லதீன ஆமனு கூப்பிடுறான், யா அய்யுஹன்னாஸ்னு கூப்பிடல. ஈமான் கொண்டாலும் பாதி இஸ்லாத்தை ஏற்று பாதியை விட்டுடலாம். அது எப்படி பாதியை விடலாம்? ஒரு ஆளுடைய தொழில் முழுக்க முழுக்க கடத்தல் இருக்குது. லஞ்சம் தான் அவருடைய மெயின். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கப்பான்னு சொல்லி எப்ப லஞ்சம் வேணாண்டா தஹஜ்ஜுக்கு எழும்பிடுவாராம், ஃபஜ்ருக்கு முன் சஃப்ல நிற்பாராம், நோம்புண்டா அப்படி பக்காவா நோம்பு பிடிப்பாராம், ஜிக்ரோட தான் இருப்பாராம். இப்ப லஞ்சத்தை கொடுங்கண்டா, அதை விட்டா வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அதை விட்டா வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த பாதியை ஏற்றுக்கொள்ளலாம், பாதியை ஏற்றுக்கொள்ளலான்றாரு. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இஸ்லாம் என்றா சட்டத்திட்டம். அந்த சட்ட திட்டத்துக்குள்ள நீங்க பூர்ணமா நுழையணும். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு கூட்டம் அவர்கள் எல்லாம் எடுத்து காட்டுறான். அவங்க என்ன பண்ணாங்க? ஈமான் கொண்டு வந்தாங்க, ஆனா எல்லா கட்டளையும் ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஒன்றை ஏலாண்டுவாங்க, லேசானது 7 பண்ணுவாங்க, இன்னொரு கட்டளை மறந்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கட்டளை ஏற்று சிலதை ஏற்காம விட்டாங்களே, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், பாதி உங்களுக்கு லேசன் நினைக்கிறதை ஏற்றுக்கொள்வீங்க. சில பேருக்கு எவ்வளவு தொழலாம், அவர் தான் ஆஜியார், ஊர்ல தலைவர், தொழுகெல்லாம் அப்படி பக்காவா நிற்கும். ஆனா வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா தூள் வியாபாரி. அவர் தான் பெரிய சல்லிக்காரரு, ஹஜ்ஜி வரைக்கும் போவாரு. அவர் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது. இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வை ஏமாத்த இயலாது உங்களுக்கு. நீங்க வர்றதுண்டா பாதி கால அந்த பக்கம் வச்சு பாதி கால இங்க வைக்க இயலாது. முழுக்க இஸ்லாத்துக்குள்ள வரணும். மூசா நபியுடைய கண்ணு முன்னாடி அத்தாட்சிகளை பார்க்கிறார்கள். புறவனை கொண்டு போய் கடல்ல மூழ்கடிக்க வைக்கிறான். அவ்வளவும் கண்ணால பார்க்கிறார்கள். பார்த்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபி அவர்கள் வந்து வாங்கப்பா, எங்களை எதிர்த்து ஒரு கூட்டம் வருவது, வாங்க போராட போவோம்னு கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, மூசாவே நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை பிடிங்க. என்ன நாங்க வந்து அந்த ரப்புக்கு வக்காத்திலா, நீங்களும் ரப்பும் போய் சண்டை பிடிங்க, இங்க இருந்து நாங்க மெச்ச பாக்குறோம், நீங்க சண்டை பிடிங்க. சண்டையை நாங்க பார்க்கிறவர்களா பார்வையால நிக்கிறோம், அந்த சண்டைக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட தீனெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு என்ன தீன் வேணும் தெரியுமா?
அதுக்கெல்லாம் எங்களுக்கு கலந்து கொள்ள இயலாது. நாங்க செத்து போனா எங்க புள்ள குட்டிக்கு என்ன ஆகும், கை காலில் காயம் வந்தா என்ன ஆகும், எங்களுக்கு அப்படி இப்ப நான் ஒரு நாடு இருக்குது, ஒரு நாட்டுல ராணுவம் வந்து வரணும், அப்பதான் நாட்டுக்கு ஒரு எச்சரிப்பு, ஒரு அச்சுறுத்தல் வந்தா ராணுவம் போய் சண்டை பிடிப்பாங்க. ஒரு நாட்டில் உள்ள மக்கள் நான் ராணுவம் சேர மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அந்த நாட்டு என்ன ஆகும்? அப்ப அரசாங்கம் சம்பளம் கொடுத்து ராணுவத்தை வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதே மாதிரி போலீஸ் எடுக்கும், ராணுவத்தை எடுக்கும். நாட்டுக்கு இந்த அச்சுறுத்தல் வந்தா 10 பேர் போகணும். இத மாதிரி மூசா நபி ஒரு சமூகத்தை செய்யற நேரம் அவர் இப்ப வந்து அவர் கூப்பிடுறாரு, வாங்கப்பா நாங்க வந்துட்டோம், இப்ப ஆட்சி எங்க கையில இருக்குது, நாங்க சண்டை பிடிக்கத்தான் ஓடுமாண்டா, ராணுவத்துக்கு சேரலான்ட்டாங்க இஸ்லாமிய படையில, எங்களுக்கு வர இல்லாத நீங்களும் சண்டை பிடிக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால இவைகளை எல்லாம் குறிக்கோளை வச்சு காட்டுறான். மார்க்கத்துல ஒரு பகுதி லேசா இருக்கும், ஒரு பகுதி ஏழாண்டு இருக்கும். இப்படி பூரணமா நுழைஞ்சால்தான் ஜன்னா வரும். பாதி நுழைஞ்சு போட்டு நான் மார்க்கத்துக்குள்ள நிக்கிறேன்னா வராது. அன்பு சகோதரர்களே, இதைத்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு சோதனையா வச்சிருக்கிறான். என்ன சோதனை இன்னைக்கு பார்க்கிறோம்? எங்களுடைய முன்னோர்கள் நம்முடைய ஊர்களை எல்லாம் ஒரு வளாகம் பவுண்டரி போட்டு வச்சாங்க. அதாவது யானை வராம இருக்கிறதுக்கு கரண்ட் கம்பி அடிக்கிற மாதிரி நம்ம ஊர்களில் ஒரு பவுண்டரி நிற்கும். என்ன போட்டு வச்சாங்க? வேலி. எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கும் பணம் சம்பாதிக்கலாம். எங்க எந்த டவுன்லையும் வைன் ஸ்டோரிகள், வைன் லோரி போற நேரம் அந்த சாராய லோரிகள் நிப்பாட்ட மாட்டாங்க. ஏண்ட குடிக்க விட்டா முஸ்லீமும் குடிப்பா, அவனும் மனுஷன் தான், குடிக்க இதாக்கலாம் ஆறாம். எங்க ஊர்ல நாங்க பில்டிங் கொடுக்கவும் மாட்டோம், விற்கவும் மாட்டோம், விற்கிறவங்களுக்கு ஆதரவு செலுத்தவும் மாட்டோம், கூலி கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம் என்று இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் சபதம் போட்டார்கள். அதனாலதான் லோரிகள் அப்படி போகும், எல்லா டவுன்லையும் நிப்பாட்டும். முஸ்லிம் டவுன்கள்ல காணவே காணோம், அந்த வியாபாரம் பண்ணவே இயலாது. அப்படி நாம் அதுல நின்றோம். பின்னாடி வர்ற நாம் தளர்ந்து போனோம். என்னாச்சு? பள்ளிவாசலுக்கு 4 வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐஸ் விற்கிறானா. ஐஸ் என்ன பேக்கெட் ஐஸ் இல்ல, இந்த ஐஸ் குடிக்கிறான், தூள் விற்கிறான், கஞ்சா விற்கிறான். இதை இப்பொழுது நாம என்ன பண்றோம்? தடுக்க இயலாம நிக்கிறோம். இது மார்க்கத்தில் பூர்ணமா நுழையிற அர்த்தம் தெரியுமா? அதாவது பனி இஸ்ராயல்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை புனிதமான நாள், அவங்களுக்கு சனிக்கிழமை புனிதமான நாள், கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாங்க யௌமுல் ஜுமா, அவங்க யௌமுல் சபத், அவங்க யௌமுல் அஹத். இப்ப சனிக்கிழமை எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில இது புனித வேலை. இந்த வேலையில எந்த வியாபாரம் பண்ணக்கூடாது. எந்த வியாபாரம் அல்லாஹ் வந்து கடுமையா கோபப்படுற டைம் இது. வியாபாரம் பண்ணினான் ஏன்னா அவன் வந்து இதுக்கு விடுமுறைன்றான். இந்த நாள் விடுமுறை இல்ல, இந்த நேரம் யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளை நல்லா கூப்பிடுறான். இதா நூதியலி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு, விரைந்து வாருங்கள், இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஸிக்ர் செய்வதற்கு விரைந்து வாங்க. வஸருல் பை', உங்க வியாபாரத்தை நிப்பாட்டுங்க. ஸாலிகும் கைருல் லகும் இன் குன்தும் தஅலமூன், இதுதான் உங்களுக்கு சிறந்தது நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தான்றான். இதுல எந்த வகையிலும் வியாபாரம் பண்ண இயலாது. சனிக்கிழமைக்காரவங்க என்ன பண்ணிட்டாங்க? மீன் பிடிய, அவங்க மீன் பிடிக்கிறவங்க அவன் டெக்னிக் பண்ணான். என்ன? சனியில நாங்கெல்லாம் போக வேணாம், சனியில போய் நாங்க மீன் பிடிச்சாதானே பிரச்சனையா போவோம், போட்டு வைப்போம். வலைய போட்டு வச்சு ஞாயிறுல இருட்டா என்ன பிரச்சனை? சனி பிடிக்கல, அதுக்குரிய ஏற்பாடு சனி வைப்போம், நம்ம பிடிச்சாதானே தப்பு. இந்த மாதிரி டெக்னிக் பண்ணி பிளான் பண்ணி அவன் என்ன பண்ண அப்படி பண்ணான். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ஆமா நீ சரிதான் செய்யற, சனிக்கிழமை இல்லையப்பா ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படி விட்டானா. அந்த ஆட்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் மாத்தினான். என்ன பண்றீர்கள்? உங்களுக்கு வேணாடா வேணாம், வியாபாரம் பண்ணக்கூடாது, ஹாலிடேனா ஹாலிடே, இன்னைக்கு புனித நாள்னா புனித நாள், இதுல போய் பண்றீங்களா? அதுல எதை சொல்ல வாரம் தெரியுமா? அவன் பண்ணினது தப்பு பண்ணது ஓகே, தப்ப கண்டு காணாம நின்றான் பாருங்க, அவன் நல்லவன்டானல்லா. தப்ப கண்டு எனக்கு என்னப்பா நீங்களாம் பண்ணிட்டு போறீங்க, உபதேசம் பண்ணணும்ன்றான்ல. ஒரு கூட்டாள செய்யற நேரம் ஜும்மாக்கு வராம நிக்கிறேன் பிடிச்சி என்னப்பா நீ நிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஆலயம் வரணும், இன்றைக்கு அந்த உபதேசத்தை அவனுக்கு பண்ணணும். இதே மாதிரி ஒரு தப்பு நடக்கிற நேரம், ஊர்ல ஒரு தப்பு நடக்கிற நேரம், கஞ்சா விற்கிற நேரம், மன்றாமின் கும்முன்கரன், நீங்கள் ஒரு தீமையை கண்டால் உங்க கையால தடுங்கன்றான்ல. உங்களுக்கு அதுக்கு சக்தி இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇல்லம் யஸ்ததி, உங்களுக்கு சக்தி இல்லையா, ஃபபிலிசானி,
நாவால் தடுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கும் சக்தி இல்லையா? நீங்க கல்பால வெறுத்து ஒதுங்குங்க, அப்படி சொல்லி போட்டு கல்பால வெறுத்து ஒதுங்கினா ஓகேயா? ராலிக அலஃபுல் ஈமான், ஈமான்ல அதான்பா லாஸ்ட். வீக்கான ஈமான் தான் ஒண்ணுமே பண்ண முடியாம ஓரமா ஒதுங்கி நிக்கிறது. அப்போ உங்க ஊர்ல எவனாவது ஒருத்தர் விற்கிறான், சிகரெட் விற்கிறான், இதை கண்டு நாம் காணாமல் போக இயலாது. இது சொன்னா எங்க வீட்டுக்கு பிரச்சனை வருமே, எங்க பிள்ளைகளுக்கு வாப்பா இல்லாம நாய் இல்லாம போயிருவனே, நாலு சந்தில போய் நடிப்பானே, அட தப்ப கண்டா தடுக்கணும் என்றது இஸ்லாம். இந்த பகுதி நமக்கு ஏலாண்டா உதுகுலு ஃபி ஸில்மி காஃபால நாங்க இல்ல, மார்க்கத்துக்குள்ள பூரணமா நுழையல. என்ன பாதியை நுழைஞ்சிட்டு அதெல்லாம் தடுக்க இயலாதுப்பா, தடுத்த என் மேல விமர்சனம் பண்ணுவாங்களே. இஸ்லாம் என்ன தெரியுமா? அதாவது அது நீங்க அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருவான், ரோட்ல ரத்த வெள்ளத்துல துடிப்பான், எவனும் பார்க்க மாட்டான், அவன் பாட்டு கார்ல போய்த்துட்டே இருப்பான், எல்லாரும் வேகமா ஓடிட்டு போவான். ஏன்பான்னு கேட்டா இது ஏன் வேலை இல்லப்பா, அது கவர்மெண்ட் வேலை. நம்பர் அடிச்சு தானே வச்சுக்கிற ரோட்ல எல்லாம், நம்பருக்கு போன் போட்டா கவர்மெண்டால வந்து எடுத்துட்டு போவோம், நீ எதுக்கு தூக்கி போற இப்படி கேட்பான். ஏன் தெரியுமா? எனக்கு என் வேலை முக்கியம், நான் அவசரமா போகணும், ஒரு நிமிஷம் தாமதம் என்ன வேலை வச்சிரியா போயிடும். அவனை கொண்டு வந்து கவர்மெண்ட் எடுத்து போடுவாங்க. அந்த ரத்த வெள்ளத்துல துடிக்கிறவன் இருக்கிறான் பாருங்க, அவனை அவன் எடுத்து ஆம்புலன்ஸ் போற நேரம் அவன் இறந்து போயிடுவான். இதே ஒரு நாள் அவன் வாப்பாக்கு நடக்கும். அதே இதாக்குற நேரம் 4 பேர் துடிக்கிற நேரம் அவனுக்கு அதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்ன சொல்லுது? அப்படி ஒருத்தனை கண்டிங்கண்டா டேய் வழக்கு போமேடா, நீ ஏன் தூக்கின்னு கேட்பானடா, உன் மேல ரத்தம் பட்ட என்னன்னு கேட்பானே. இதெல்லாம் மறந்து போயிட்டு நாம் ஒருவர் துடிக்கிற நேரம் அவன் அரவணைத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுமெண்டா பார்க்கணும். இந்த இடத்தில் சட்டம் தெரிந்தவர்கள் வாகனங்களில் ஏசியை போட்டு ஓடுவார்கள், படித்தவர்கள் இறங்க மாட்டாங்க. டிவியில் ஓட்டுறவர்கள் இறங்குவாரு தெரியாது. நாட்டில் அப்படி எடுத்து போட்டா நீ உனக்கு என்ன சம்மதம் வரும் என்றாலும் ஒரு உயிரை பாதுகாத்தால் நீ எல்லா மக்களையும் பாதுகாத்த நன்மை வருமே. ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற நோக்கத்தோடு ஒரு முஸ்லிம் களமிறங்கணும். இஸ்லாத்துக்குள் பூர்ணமா நுழையிறண்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம்னா திரும்புற இடமெல்லாம் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி வைத்திருக்கிறார். நம்ம கண்டு கொள்ளாம போக இயலாது. ஒரு கொஸ்டா வர்றாரு, கேட்டுக்கிட்டு வர்றாரு, ஏதாவது இருந்தா தாங்கன்னு கேட்கிறாரு. நாங்க நினைக்கிறேன் இது என்ன இஸ்லாம், இதுக்கு என்ன இஸ்லாத்துக்கு சம்பந்தம்? ஆனா அது இஸ்லாம் பா. அல்லாஹ் மறுமையில கேட்பான், உங்க வீட்டுக்கு வந்தேனா யார் நீ? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வே நீ எங்க வீட்டுக்கு வந்தியா? இப்பயா அல்லாஹ் நீ வரவே இல்லையா? அல்லாஹ் நான் வந்தம்பா. ஒரு ஆள் நடிக்க வந்தானே, அன்றைக்கு நீ கொடுத்திருந்தால் என்னை பார்த்திருப்பாய். அட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை இஸ்லாம் பண்றான்? அண்டை வீட்டார் நிக்கிறாரு, அவரை கண்டுகொள்ளாம எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிக்கிறீங்க. இஸ்லாத்துக்குள்ள பூரணமா நுழைங்க என்ன அர்த்தம் தெரியுமா? சாப்பிட்டாரா? அவர் என்ன பண்ணினார்? அவரை பயக்காதீங்க. ஏனென்றால் மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகிறார்களோ ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அவர் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. விருந்தாளியா ஒருத்தர் வந்துட்டாரு, கண்டுகொள்ளாம எழுதி போயிடலாம் உங்களுக்கு எங்கேயோ உங்க வீட்டுக்கு. ஆனா விருந்தாளி வந்தா கண்ணியப்படுத்தணும் என்பது இஸ்லாமிய சட்டம். அப்ப மார்க்கத்துக்குள்ள பூர்ணமா நுழைகிறது என்பது மார்க்கத்தை எதெல்லாம் படிக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குள்ளே நுழைகிறது. பாதி ஏத்துட்டு மற்ற பாதி ஏத்துக்கொள்ள இயலாண்டு இருந்தா நம்ம மார்க்கத்துக்குள் நுழையவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே நீங்க ஏமாந்துடக்கூடாது. மறுமையில இறைவா நான் இஸ்லாமிய நான் நின்றேன்னு சொல்லக்கூடாது. மறுமையில அல்லாஹ் விசாரிக்கிற நேரம் எங்கடா இஸ்லாத்துக்குள் பாதி நுழைஞ்சிங்க, எல்லாரும் சீதனம் தப்பு வேண்டாங்க, உங்க பொக்கெட்டுக்கு சல்லி வருவதா, நீங்க சீதனத்தை ஹலால் ஆக்கினீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஹலால் ஆக்கினாங்க. அது ஹலாலாது. ஒரு பொம்பளையோட நீங்க திருமணம் முடிக்க ஒரு பெண் பேசி போறீங்க, ஆம்பளை நீங்க கொடுக்கணும். கடையில போய் பால்மா வாங்குறேன்னா நீங்க சல்லியை கொடுத்து பால்மா வாங்கிட்டு போகணும். பால்மா வந்தா சல்லியை தானே என்ன இது? பால்மா வாங்குறேன்னா நீங்க சல்லி கொடுங்க, பால்மா தருவான். ஒரு பெண்ணோட நீங்க மனம் முடிக்கிறீங்க, ஒப்பந்தம் என்ன தெரியுமா? நஃபகா. ஒப்பந்தம் என்ன பண்றாங்க? உக்குதா. பெண்ணுக்கு அந்த உக்குதா எது? நிக்காண்டா என்ன? நிக்காண்டா பொண்ணு வரமாட்டா, மாப்பிள்ளை மாமாவும் நிப்பாங்க, 2 பேரும் என்ன பேசிக்கொள்றாங்க? ஒரு உடன்படிக்கை. அவ்வளவு பேரை ஷாயிதா வச்சுட்டு 2 பேர் சாட்சியா இருந்தா போதும், ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. என்ன உடன்படிக்கை? உங்க மகளை நீங்க எப்படி பார்த்தீங்களோ கண் கலங்காம உடுப்படவே கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, துணிமணம் கொடுத்தீங்க, இதுக்கு பிறகு நீங்க மகளா கொடுத்தீங்க,
எனக்கு மனைவி ஆயிட்டான், நான் தான் சாப்பாடு கொடுக்க போறேன், நான் தான் துணிமணி வாங்கி கொடுக்க போறேன். அவருக்கு மட்டும் இல்லை, எங்க 2 பேரும் கிடைக்கிற பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதுக்குரிய உடன்படிக்கை. அதுக்கு பேரே நஃபகா. செலவழிப்பு. அந்த உடன்படிக்கையில என்ன பெருசா பேசிக்கொள்வோம் தெரியுமா? பாப்பாட கண்ணில் உள்ள கண்ணீரை தொடச்சிட்டு 20 வருஷம் உங்க மகளை பார்த்தீங்க, இதுக்கு மேல நான் பார்க்க போறேன், என் பர்ஸ்ல என்ன அவ கொடுக்க போறேன், அவக்கு நான் தான் அபாயம் வாங்கி கொடுக்க போறேன், அவ எங்க வீட்டுல தான் இருக்க போறான். இந்த விஷயத்தை நாம் செய்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுல உடன்படிக்கையே நஃபகா. இதான் உடன்படிக்கை. பனி இஸ்ராயேல் என்ன பண்ணா? அல்லாஹ்வையே மாத்த பார்த்தான். சனிக்கிழமை மீன் பிடிக்கிறவன். இத மாதிரி நாம என்ன பண்றோம்டா, பள்ளியில நிக்காம மஜ்லிஸ் வாங்க எல்லாம் உட்காருங்க, எல்லாரும் தொப்பியை போட்டு வந்து உட்கார்ந்துட்டு எல்லாம் உடன்படிக்கை சொல்லியாச்சா, அவனை ஏற்றுக்கொண்டாரு. ஓகே, எல்லாம் முடிச்சு. உடன்படிக்கை என்னடாண்டா, பொம்பளை ஏத்துக்கொள்ள போறாரா, ஆனா இவரன் செலவழிக்க போறாரா. செலவழிக்க போறவன் என்ன செலவழிக்கணும்? ரப்பே நீ ரஜாக். இது வரைக்கும் ஒரு பணி சாப்பிட்டவன் யாரெல்லாம், இன்றைக்கு என் மனைவி வந்தா நீ 2 தருவ எனக்கு தெரியும், நாளைக்கு 4 புள்ள வந்தா 4 தருவா. நான் தக்குத்துரு அவ்வளோ அதுக்கும் ஹசியத்தீம்லாக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்க பிள்ளைகளை வறுமை கெஞ்சு கொள்ளாதீங்கப்பா, நானும் நரசுக்கும் வையா. அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, உங்களுக்கு உணவு தரது நாங்க. இந்த உலகத்துல வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹ் ரிஸ்குஹா. இந்த உலகத்துல ஒரே ஒரு ஜீவன் கூட அல்லாஹ் ரிஸ்க் கலக்காம இல்ல. எங்க வயிறு மட்டுமா, சின்ன எறும்பு இருந்து பெரிய யானை வரைக்கும். யானைக்கு என்றைக்காவது நீங்க சாப்பாடு போடணுமா? இந்த வில்பத்து காட்டில் உள்ள யானைகளுக்கு சாப்பாடு நீங்க போடணுமா? என்றைக்காவது பஞ்சம் கேள்விப்பட்டீங்களா? இங்க இல்லாட்டி அங்க போ, அங்க இல்லாட்டி இங்க வரும். அது நடப்பாதையில சாப்பிடும். அந்த மனம் பற்றாக்குறையாச்சா? இந்த எறும்புக்கு சாப்பாடு இங்க ஒரு துள்ளி பானியை கொட்டிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல போடணும், இந்த பள்ளியில பானி கொட்டிருக்குப்பா, எறும்பெல்லாம் வாங்க பேஸ்புக்ல போடுங்க. இந்த பானிக்கு ஆயிரக்கணக்கான எறும்பு வந்து எடுத்துட்டு போயிரும். எப்படிப்பா இதுக்கு மேல இருக்குன்னு உனக்கு தெரியும்? ரோட் எப்படி கண்டுபிடிச்ச? மனுஷனுக்கே மன்னார் வரத்துக்கு ரோட்டு தெரியாம தடமாடுறா. அது இதுக்கு மேல ஏறி இப்படி வந்து இப்படி கிராஸ் பண்ணி இதுக்குள்ள வந்து இதை சாப்பிட்டு ரப்புல் ஆலமீன் ஹுவர் ரஸாக் உள்ளுக்குள்ள வயிற்றுல இருக்கிற வரைக்கும் எடுத்து 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 போட்டானே. அன்றைக்கு நாங்க பிளான் பண்ணி தான் கொடுத்தோமா? உங்க பிள்ளைக்கு ஒரு 4 டேப்லெட் கூட கொடுத்து பாருங்க, அப்பவே முடிஞ்சு போயிடும். அப்பவே வாயில நுர வந்துடும். 2 பெண்டோல் குடிக்கிற இடத்துல 40 குடிச்சு பாருங்க. அல்லாஹ் கொடுக்கிற உள்ளுக்குள்ள புரோட்டீன் தேவை, விட்டமின் தேவை, கால்சியம் தேவை, ஒன்று தேவை, மெக்னீசியம் தேவை, ஒன்று தேவை, இந்த மூலகங்கள் அளவா தேவை. எப்படி உங்க விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சற நேரம் கூட பாய்ச்சனுங்கிற பிரச்சனையோ, கூட பேஞ்சா பிரச்சனையோ, பேயாம விட்டா பிரச்சனையோ, குழந்தைகளுக்கு அந்த மாதிரி உணவு போகணும். விட்டமின் கூட போனா பிரச்சனை, புரோட்டீன் குறைய பண்ணக்கு போனா எல்லாம் லெவலா போகணும். எண்ணியா போட்டாங்க, அளவா போய் அழகா வந்து உழுந்துச்சு. அந்த ரஸாக் ஒவ்வொரு நாளும் காலையில பறக்குது. இந்த பறவைகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸத்தும் கமா யர்ஸுகுத் தைர். நீங்க அல்லாஹ் மீது நிஜமா தவக்கல் வைக்கிறீங்கடா, ஒரு பறவைக்கு உணவு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு உணவு தருவான்ப்பா. தஹது ஹிமாசன் தரூஹ் பிதானா. இப்படி காலையில பறக்கணும், இப்படி வயிறு ஒட்டி பறக்குது, வயிறு ஒட்டி பறக்குது. மாலையில வர்ற நேரம் வயிறு நிரம்பி பறக்குது. இன்றைக்கு எங்கேயோ எலிய சாகடிச்சு எலி செத்து அங்க இருந்து இந்த இத்தனை கோடான கோடி பறவைக்கு நீங்க உணவு போட்டீங்களா? நீங்க வளர்க்கிற 4 புறாக்கு நீங்க போட்டீங்க. இவ்வளவு பறக்குது. ஆங்காங்க வச்சு அறிவையும் வச்சு தேடி போற தன்மையும் வச்சு காலையில வயிறு ஒட்டி போன பறவைகள் மாலையில போதுன்னா இப்படி உங்களுக்கு உணவு தருவான்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா நம்பிக்கை இல்ல. நிக்கா செய்யறோம், வர்றாரு மாப்பிள்ள, நான் புள்ளையெல்லாம் பாக்குறேன். பாக்குறீங்க என்னத்தை பாக்குறேன்? காரை வச்சிருங்க மாமா, கல்யாணம் முடிக்கிறது காரை வைங்க. அட சூரத்துல் நிசால திருமணம் முடிக்கிறதுக்கு எல்லாம் என்ன சொல்றான்? உங்க மனைவிமார்களுக்கு நீங்க மகரு கொடுங்க, மகரு கொடுத்து முடிங்கன்றான். இது மகரு கொடுக்கல, சீதனை எடுத்து முடிச்சா நேரடி ரப்போட போராடுற மாதிரி. ரப்பே நீ சொல்லுவ மகரு கொடுக்க சொல்லி, அதுல எங்களுக்கு லொஸ்ட். நாங்க சீதனை வாங்கி தான் முடிப்போம். ஏண்டா ஒரு நைட்லயே ஊட வாங்கிடலாம். அவன் வாப்பா கஷ்டப்பட்டு ரத்தம் அடிச்சு கஷ்டப்பட்டு செஞ்ச ஊட ஒரே நைட்ல எழுதி உன் புள்ள வேணும், உன் புள்ள திருமணம் முடிக்கணுமா? ஊடுதான். சில பேர் என்ன பண்ணுவாங்கடா, அதெல்லாம் நீங்க கொடுக்கறது அது ஏதாவது பார்த்து அது வேற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அட பிப்பொகட்டை இப்படி அடிச்சாலும் கொண்டுதான், நீ டைய போட்டு வேற மாதிரி நம்பர்ல போட்டு அடிச்சாலும் கொண்டுதான், ஜில்மாட் ஜில்மாட் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா,
விசுவாசிகளுக்கு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து விடுங்கண்டா மார்க்கத்தை ஏற்றி அல்லாஹ்வை ஏமாத்த பார்க்கிறோமா? ரப்புல் ஆலமீனுக்கு என்ன சொல்ல பார்க்கிறோம்? நம்ம பயப்படுறோம். சரிப்பா, ஆம்பளை தாண்டா சீதன், இவன் வேணான்றான் என்ன நாங்க நினைக்கிறோம். இந்த ஆம்பளை பொம்பளை வீட்டுக்கு போய் கேட்டா என்ன பிரச்சனை? அவ கொடுத்துட்டான்னு வைங்க, ஆம்பளை போய் கேட்கிறான், நீ தந்தாதான் நாங்க முடிப்போம்டா. சரி, மாப்பிள்ளை டாக்டர் ஆயிட்டாரா, பொண்ணை பெற்றவரு 2 கார் ரெடி பண்றாரு, பெரிய வளவு ரெடி பண்றாரு, கொடுக்குறாரு. சரிப்பாண்ட ஆம்பளை வேணான்டாண்டா ஊர் மனுஷர் பேசுறாங்க. முஸ்லிம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த ஆயத்து ஏன்னு விளங்குதா? இதெல்லாம் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். பூர்ணமா நுழையுங்கண்டா முஸ்லிம் உம்மாக்கு பிறந்த உடனே இஸ்லாம் ஆயிருவீங்களா? பூர்ணமா நுழையணும். ஊர்ல பேசுறான், கல்யாணம் முடிக்கிற நேரம் இவன் மகர் கொடுத்து முடிக்கிறான். ஆம்பளை ஆண்மையை செக் பண்ணணும். அவன் எதுக்கு அவன் கொடுத்து முடிக்கிறான்? அட மகரை கொடுத்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் திருமணம் முடிச்சா ஆண்மையை செக் பண்ணணுமா? அட வேற ஒருத்தன் பேசினா பரவாயில்லை. ஒரு இளைஞன் திருமணத்துக்கு தைரியமா வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இப்படித்தான் முடிப்பேன், நீங்க அராஜகம் பண்ண மாட்டேன்டா, அவன் ஆண்மையை செக் பண்ணணும்னு பேசுறீங்களே, இதை பெருமானார் கேட்டால் எப்படி இருக்கும்? நாம உம்மத்தினர் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டவங்க ரசூலுல்லாஹ்க்கு கார்ட்டூன் வரைஞ்சா எங்களுக்கு அப்படி கோபம் வந்துருமா? ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்துறாங்க. அட இதுக்கு என்ன பேர் சொல்லுவது? இஸ்லாத்துக்குள் நுழைந்த ஒரு இளைஞனை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தாக்கிறட்டும். நீங்க எடுத்த முடிவுக்கு அல்லாஹ் ஒரு இந்த மாதிரி அதுல ஒரு கூட்டம், பொம்பளை கரையேற்றுற கூட்டம், பொம்பளை கரையேற்றுறது கொடுங்க பெரிய என்ன பொம்பளை கரையேற்றுறது? அதான் மாப்பிள்ளை நிக்கிறானே, நீங்க கரையேற்றுறதுக்கு தங்கம் கொடுக்க தேவையில்லை, அவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. யார்ட்டு இந்த கலாச்சாரத்துக்கு விலைக்கு வாங்குறீங்க? பாதி முஸ்லீம் கலாச்சாரம், பாதி மத்த மத கலாச்சாரங்களை எடுத்து இஸ்லாத்தை ரெடி பண்றீங்களா? அப்படி பஞ்சம் இஸ்லாத்துக்குள் இல்லை. இது வறுமையான மார்க்கம் அல்ல, இது பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம். அய்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. ரப்புல் இஸ்ஸத் சூரா மாயிதால சொல்றான், உங்க மார்க்கம் பூர்த்தி ஆக்கிட்டோம். பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கத்துல இதுல இடம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட சேர்ப்போம். நீங்க ஒரு பாதி கடன் தாங்க, நீங்க பாதி தாங்க, வேற எந்த கலாச்சாரமும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதுல இன்னொரு கூட்டம், இந்த சீதனத்தில் உள்ள கூட்டங்களை சொல்றேன். பொம்பளை கூட்டம், பைத்தியமா எங்க புள்ளைய சும்மா அனுப்புறதா? என்ன மரியாதையா இருக்கும்? நாங்க சும்மா அனுப்புறதா? உங்களுக்கு யாருப்பா? இந்த இளைய யுவதிகள் சில பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க, தலை அஜித் விஜய் உசுரு பாவிகளா, உசுர் அன்னபி அவுலாபில் மூமினின் மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய நபி உயிரை விட மேலானவர். எங்கேயோ போற கூத்தாடி சைத்தானுக்கு உசுரான். பொம்பளை புள்ள சொல்றா, தலையில முக்காட போட்டு சொல்றா. பெருமானாருடைய உம்மத்துடைய நிலைமை கவலையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். உங்க புள்ளைய நுழைவீங்க, என்ன பாக்குறீங்கன்னு கேளுங்க. இதுதான் மார்க்கத்தில். என்ன தொழுவுறனே, பாப்பா 5 வக்து தொழுவுறாரு, தாஜ்ஜத் எழும்புறாரு, ஜிக்ர் எல்லாம் செய்யறாரு, நோம்பு பிடிக்கிறாரு. ஆனா அவர் அந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்வாராம். எதுல? சீதன மஜ்லிஸ்ல அவரும் தலையாட்டுவாராம். அல்லாஹ் மறுமையில நிப்பாட்டி கேட்க மாட்டானா? அநியாயம் பண்ணீங்கன்னு கேட்க மாட்டானா? இதெல்லாம் வருவார்கள். இந்த உம்மத்துல 40 வயசு கன்னிக்குமரிகள் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை நான் பேசுறேன், வேற சமூகம் இல்லை. என்னப்பா கால் கொஞ்சம் கட்டையா, ஒண்ணும் இல்லையா, கேட்கிற சீதனம் கொடுக்க வழி இல்லையா? 40 வயசாகி அடுப்பங்கரையில் ஒவ்வொரு நாள் அழுது கொண்டிருக்கிற கன்னி குமரிகள் 40 வயசுலையும் குமரியா நிற்கிறவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் வந்து மறுமையில நமக்கு எல்லாம் எதிராக கை நீட்டினார். என்ன பதில் சொல்ல போறோம்? பெண்ணுக்கு இந்த வேலையை யாரு சொன்னது? சம்பாதிக்கிற ஆம்பளையா பொம்பளையா? அட உடன்படிக்கை செய்யற ஃபர்ஸ்ட் நாளே மோசடி பண்றோமே, சல்லிய வாங்கி போட்டு அந்த புள்ளைய பார்க்க போறோமா? அது என்ன உடன்படிக்கை? அது என்ன உடன்படிக்கை? இண்டையிலேருந்து தரப்போறேன், எனக்கு ஒரு வேணாம், நான் தான் தரணும். ஏண்டா கட்பாறையில் அவ சுமந்துட்டாண்டா, அவருடைய பத்திரி அன்னைக்கு திருமணம் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டு நான் போனா என்ன ஆகும்? நட்டு சந்திகளை புள்ளையோட நின்றா என்ன ஆகும்? இதுக்கு தான் இஸ்லாம் மகர கொடுங்கண்டது. நீ வாங்கி எடுமா, நீ வாங்கி எடு. இவ்வளவு நாளா நீ மறைத்து வைத்து ஒருவரோடு நீ வாழ போகிறாய். உன்னுடைய நீ வாழ்ந்து பகிர்ந்தால் உனக்கு என்று ஒரு ஜீவன் வருமெண்டா இஸ்லாம் நேர்மையா நியாயமா சொல்லுது. ஆனா முஸ்லிமா இதை ஏற்றுக்கொள்ள இயலாதா? இவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் சொல்லு. யுவதிகள் எடுத்துக்கொண்டா முஸ்லிம், உம்மா முஸ்லிம்,
பெருநாளைக்கு வருவோம், பெருநாள்ல கொண்டாடுவோம், நோம்பு பிடிப்போம். ஹிஜாப் எல்லாம் பேசாதீங்க, எங்களுக்கு அப்படியெல்லாம் வாழ இயலாது. ஒரு வாப்பா சொல்றாரு, போன் போட்டு சொல்றாரு, எங்க மகன் கொழும்புல என்ன நடக்குதா, எல்லாம் ஓகே, அவ குமராயிட்டா, தலைய மறைக்க சொன்னா 3 நாளைக்கு வீட்டுல ஒதுங்குறான், பேசலான்றான், வெளியே வரையலான்றான், கட்டும் பிடிவாதமா நிக்குது, கவுன்சிலிங் பண்ணணும்ன்றாரு. என்ன கவுன்சிலிங்? அவக்கு தலைய மறைத்தால் உசுறு போற மாதிரி வெக்கமாம். அந்த அதாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள்ல படிச்சு ஆங்கில மொழி பேசின பிறகு இப்படி ஒன்று போட்டுட்டு போயிடாதான். அவர் எவ்வளவு சொல்றாரு, அவர் சொல்றாரு, அல்லாட்ட நான் பதில் சொல்லணுமே, என் மகன் இப்படி நிக்கிறாவே இருக்கு, நான் கவுன்சிலிங் இல்லப்பா, மார்க்கம் தெரியாது, அதை ஊட்டணும், இது வெக்க கேடு இல்ல. ஸ்கூல்ல எல்லாரோட நிக்கிற நேரம் இதுதான் ஃபெஷன் காட்டி கொடுத்தா முக்காடி போட்டு முடங்கின உடனே இது என்ன அவங்களுக்கு வேற மாதிரி ஃபீலிங் வருது. உங்க ஊர்கள் அப்படி வருமா இல்லைன்னு தெரியாது. இது பள்ளின மக்களோட வாழ்கிற நேரம் அந்த சிந்தனை வருகிறது. அதனால் யுவதிகள் போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழையுங்கன்னா என்ன நுழைகிறது? நம்ம வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டோமா, நாம் நுழைஞ்சிட்டோமா, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைண்டா ஓடுறான். பள்ளியோட தொழுந்தவர், அல்லாஹ் பெரியவன், நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். பள்ளிக்குள் ஜும்மாவுக்கு நேரத்தோட வருவார். எனக்கு ஒரு நண்பனாக இருந்தார் ஒரு காலத்தில், அந்த மாதிரி இருப்பார், எல்லாம் இருப்பார். ஒரு கட்டம் வந்தது அவருடைய வாழ்க்கையில், அவ்வளவு கஷ்டம். பிற்காலத்தில் எனக்கு கேள்விப்படுவது, வட்டிக்கு போயிருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், இவ்வளவெல்லாம் செஞ்சவர், சின்ன ஒரு விஷயத்தை குறைப்பிடிப்பீங்க, எல்லா மார்க்கத்தில் இப்படி நின்றீங்க, ஏன் வட்டிக்கு போனீங்கன்னு அவர் சொன்ன ஆன்சர் என்ன சொன்னார்? யார்கிட்ட கேட்பது, யாரு தருவது, யார் தருவான்? அவன்கிட்ட போனா கண்ணியமா தருவான். எவனுக்கு எல்லாரும் கை விட்டுட்டாங்க, எவனும் இல்லை. இப்ப நான் போகாம என்ன பண்ணன்னு கேட்கிறாங்க. முஸ்லிம் ஊர்களில், டவுன்களில் வட்டி வங்கிகள் வந்து விட்டது. எதுக்கு? முஸ்லீம் இருக்கிறதுக்கு எதுக்குப்பா வட்டி வங்கி? நாங்க போவாட்டி. முஸ்லீம் டவுன்ல எதுக்குப்பா சாராய கடை? நாங்க போவாட்டி. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட போருக்கு ரெடி ஆகுங்கண்டா, ரெடியண்டா. வட்டியில போய் கைய வச்சா என்னோட போராடி, ரப்போட போராட ரெடியண்டா. சுப்ஹானல்லாஹ். பொம்பளை போய் ஹிஜாப போட்டுட்டு வட்டி கடையில தைரியமா நிக்கிறா. சாராய கடை போய் நிப்பீங்களா நீங்க? குடியிருக்கவங்க கூட ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிப்பான். பள்ளிக்கு போறேன் கண்ணு முன்னாடி, பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்துல பெரிய வண்டி கடை நிப்பாடி புதுசா பாட்டை போட்டு இது பண்ணி ஆடுறான். பள்ளியில இருந்து வர்றேன், அபாயா போட்டு ஸ்காப் போட்டு பொம்பளை நிக்கிறா. ரோட்டுக்கு தெரியுது, மேல் கூசுது. எங்களுக்கு கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாம இது பாவம் என்றே தெரியாம அந்த அளவுக்கு போச்சு. மார்க்கம் இல்லாம போய் 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 வட்டி என்னப்பா அவ்வளவு பேர் அந்த வட்டிக்கு போறோம்டா. இதுதான் அல்லாஹ் சொல்றான், கஷ்டம் வந்தா பொறுமையாக நில்லு. நீ வயித்துல கல்ல கட்டினியா? பெருமானார் கல்ல கட்டினாரு, சாப்பாடு இல்லாம இருந்தாரு. நான் பசியில மௌத்தாக்க மாட்டேன், சாப்பாடு தருவேன், பொறு, உனக்கு ஹலாலா கிடைக்கும், உடம்ப நிமிர்த்து வாழ முடியும், நீ போற அவசரப்படாத. ரஜாக் என்ன தருவான்? வட்டி கடைக்காரன் தான் ரஜாக்கா? இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் நிற்கிறோம். இதுல என்னென்ன பரந்த தலைப்பு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்கிறேன், மார்க்கத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியை விட்டு விட்டால் அது பலத்து பல தத்தபிய குத்துவாத்தி ஷைத்தான். நல்லா சொல்றான், ஷைத்தான்கள்ட்ட அடிச்சுவடுகளை பின்தொடராதீங்க. இன்னும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. ரோட்ல இருந்து வெளியிறங்குறீங்க, வீட்டுல இருந்து வெளியிறங்குறீங்க, ஒருத்தன் கண்ணை வச்சு ஷூட் பண்றதுக்கே நிக்கிறான். கவனமா பாப்பீங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லி தர்றான், காலையில் எழுமினா, ராத்திரி தூங்கினா, எல்லா நேரமும் உன்னை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு ஒருத்தன் நிக்கிறான்டா. இன்னும் அதுவும் முபீன், அவங்களுக்கு எதிரி. அழகா சொல்லி தர்றான், தலையை தடாவி சொல்லி தர்றான், யாய் வல்லதீன ஆமனு கூப்பிட்டு சொல்லி தர்றான். அவன் அடிச்சுவடுகளை பின்தொடராதீங்கன்னா அவன் முன்னாடி போயிட்டான். இதுக்கு முன்னாடி போன வரலாறு உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு கதை தெரியும். அவங்க நல்லா இருந்து எப்படி எல்லாம் வழி தவறி போனாங்க. அப்படி பயிற்றாதீங்க என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிற அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்லனாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவங்கள் என்று ஒரு பெரிய பகுதி இருக்கிறது. இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் தொழுவார்கள் சில பேர், ஆனால் யூடியூப்ல அதை எனக்கு விடையலாண்டுவார், அந்த படம்லாம் பார்க்கணுன்றவார். யா அய்யுஹல்லதீன ஆமனு
ஏ விசுவாசிகளே, உதுகுலூ ஃபி ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? அவங்கள பார்த்து சொல்றான். இப்படி ஒவ்வொரு ஆளும் நமக்குள்ள யாயுள்ளதையும் ஆமனுண்டா. இன்னைக்கு நான் அப்படி நின்றோம். என்னோட அல்லாஹ் பேசுறான், உங்களோட அல்லாஹ் பேசுறான். அந்த பேச்சை கேட்கணும். இது யாரோ ஒருத்தருக்கு பேசுறான்னு நினைக்காதீங்க. பேசுற எனக்கும் தான் குத்துபா. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு உரை நிகழ்த்துற எனக்கும் இது உபதேசம், உங்களுக்கும் உபதேசம். இந்த உபதேசம் முடியாது மௌத்து வரைக்கும் ஏதோ ஒன்றில் நாம இஸ்லாத்துல ஒரு ஓட்டை வச்சுட்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், இதை கவனமாக புரிந்து இன்றைக்கு நம்ம வீட்டுல என்ன குறை இருக்குது? நம்ம மார்க்கத்துல பூர்ணமா நுழைஞ்சிட்டோமா? எல்லாம் லேசானதெல்லாம் ஏற்றுக்கொண்டு கஷ்டமானதெல்லாம் விட்டுட்டோமா? சில பேருக்கு தர்மம் கொடுக்குறோம்னா இடுப்பு முடிஞ்சு போயிடும். அந்த அளவு கஷ்டம். தொழுந்துருவாங்க. எவ்வளவு தொழுவாங்க? கொடுத்துருப்பான்டா. அதுல இருந்து அல்லாட பாதையில் ஒரு 1000 கொடுக்கறதுக்கு பல்லாயிரம் யோசனை. ஆனா சுன்னத்து தொழணுமா, என்னெல்லாம் தொழணுமோ, எவ்வளவு நஃபிலான நோம்பு எல்லாம் பிடிப்பாங்க. அவர்களுடைய சோதனை கொடுக்கணும். அதனால அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நாம் அவசரமாக சந்தூக்கில் எடுத்து போக இருக்கிறோம். எங்க உயிர்கள் போகிறது. இந்த பூமியில் நிரந்தரமா நாங்கள் வாழ இல்லை. எங்களுடைய முன்னோர்கள் எங்களை விட்டு விட்டு போய் விட்டார்கள். இளைஞர்கள் பாதைகளை அப்பப்போது போற நேரம் ஆக்சிடென்ட் ஆகி மூத்தாகிறார்கள். நேற்று சிரித்தவர் இன்றைக்கு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு, நேற்று பேசியவர் இன்றைக்கு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு உத்தரவாதம் இன்சூரன்ஸ் பண்ண பாக்குறீங்க. எங்க பிள்ளை யாரு பார்ப்பது, மனைவி யாரு பார்ப்பது? உங்களுக்கும் எனக்கும் அஜல் தெரியாது. ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளைக்கு இல்ல 40 வருஷம் வாழ போறோம்னு உத்தரவாதம் இருந்தால் பரவாயில்லை. நாளையே போவது தெரியாது என்று சொன்னால், நேற்று சிரித்தவர் போன இன்றைக்கு நாங்கள் ஜும்மாக்கு வர்ற நேரம் முழுக்க என்னோடு பேசிக்கொண்டு வந்தார் மௌலவி அவர்கள். என்னென்ன போன தடவை நான் முசலிக்கு வந்த நேரம் ஒரு பொடியன் என்னோட வந்து சாப்பிட்டார். அவருடைய ஜனாசாவை நான் கேள்விப்படுற நேரம் அசந்து போனேன். சாப்பாடு உட்கார்ந்தவர் மௌத்தாகி விட்டார். நீங்கள் எல்லாம் அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொண்டிருப்பீர்கள். அதாவது கண்டெய்னர்ல மோதி அவருடைய சொக்கேப் சோபர் வந்து அவர் வைத்த கிழிச்சி மௌத்தாகின ஒரு இளைஞர். போன தடவை நான் நிகழ்ச்சி செய்து வந்து முசலில் உட்கார்ந்து அவரோட சாப்பிட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்றைக்கு அவர் எங்களோட இல்லை. சிரித்து பேசி என்னோடு உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த இளைஞர் என் கண்ணு முன்னாடி இல்லை. இன்றைக்கு நான் மன்னாருக்கு வருகிற நேரம் ரப்புல் ஆஸத் அடுத்த நாள் நான் பேசுற என்னுடைய மரண செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோமா இல்லையா சகோதரர்களே? இதில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. என்னிடம் அல்லாஹ் கேட்பான். நான் ஆரம்பித்தேன் உங்களுக்கு, மன்றாமின்கும் முன்கரன், உங்களில் ஒரு தீமையை கண்டால் நீங்கள் தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். இன்றைக்கு மிம்பரில் ஏறின நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடம் கேட்பான், தீமையை கண்டால் தடுத்தியா என்று கேட்பான். அந்த குற்றத்துக்கு நான் ஆளாகக்கூடாது. உங்களை எல்லாம் சமாளித்து சிரித்து விட்டு எனக்கு வெளியே போகலாம். நீங்கள் என்னோட சிரிப்பீர்கள். ஆனால் சில விடயங்களை நான் சொன்னால் நீங்கள் என்னோட கோவப்படுவீர்கள். என்றால் சைத்தானுக்கு அது பெரிய ஒரு ரசூலுல்லாஹ் 100க்கு 100% எலெக்ஷன் கேட்டால் அவர் 100க்கு 100, 150 இல்ல, 180 இல்ல. எல்லாம் அவங்க பேர் வச்சாங்க, அல்லாமீன் அஷாதிக் என்று பேர் வச்சாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்த நேரம் ரசூலுல்லாஹ் மணல் மேடில் நின்று கொண்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். சொல்ல முன்னாடி சொன்னால் எனக்கு பின்னாடி ஒரு படை வருது என்று நம்புவீர்களா? கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அந்த மக்கள் நம்புவோம் என்று சொல்லவில்லை, உங்கள்கிட்ட பொய்ய பார்க்கவே இல்லை என்றார்கள். இன்றைக்கு ரோட்ல போறோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஹாஜி என்று சொல்லாட்டி இருக்கும். அல்ஹாஜ் என்று போட்டீங்களா வெட்டிங் கார்டுல? இல்ல போக மாட்டானா? அல்ஹாஜ் கூப்பிடலையா? ஹஜ்ஜுக்கு போறது அல்லாஹ்னு கூப்பிடுறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அல்லாமீன் என்று சொல்லுங்க, எனக்கு அஷாதிக் என்று சொல்லுங்க, உண்மையாளர் என்று சொல்லுங்க. அவங்க வச்ச பேர் பொய் தெரியாது. இப்ப இவருக்கு பொய்யே தெரியாது. அந்த மக்கள் என்ன புரிஞ்சிருக்கணும்? சின்ன சின்ன விஷயத்துல கூட பொய் சொல்லாதவர் அல்லாஹ் விஷயத்துல பொய் சொல்லுவாரா? மர்ம விஷயத்துல பெரிய பெரிய டூப்பிடுவாரா? 40 வருஷமா எங்கள்கிட்ட பொய்யே பேசாம நின்றவர், அவருக்கு நாங்க பேர் வச்ச அல்லமீன் என்று. அல்லமீன் அமானிதத்துக்குரிய ஒரு அவ்வளவு 1 கோடியை கொடுத்து போனாலும் திரும்ப தந்துருவார் 10 வருஷத்துக்கு போற. இவ்வளவு நல்லவர் ரப்புல் ஆலமீன் விஷயத்துல போய் அப்படி பார்க்கணும். அவர் போய் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை என்ன சொல்ற, பின்னாடி ஒரு படம் வருவதுப்பா, நம்புவீங்களான்னு கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல சிதுக், உண்மையை தவிர உங்களுக்கு நாங்க பார்க்கலையே. நீங்க உண்மை பேசுறது மட்டும்தான் பார்த்தோம், ஒரு நாள்ல போய் பேசுறது பார்க்கலையே. இப்படி சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உண்மை சொல்ல போகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் ஷைத்தானுக்கு ஜீரணமாக கண்டும் கோபம் வரக்கூடிய வார்த்தை. இது எங்க சொன்னாலும், எங்க அமெரிக்காவில் சொன்னாலும், ஐரோப்பாவில் சொன்னாலும் இதுக்கு பலத்த எதிர்ப்பு வரும். அல்லாஹ்வுடைய என்ன வார்த்தை? அல்லாஹ்வை தவிர வணக்க தகுதியானவன் யாரும் இல்லை, முஹம்மது ரசூல், இவ்வளவுதான். ஆனா இந்த வார்த்தையை பதிவு செய்து பாருங்கள், அது பலத்த கோபத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை சைத்தானுக்கு. என்ன வருகுது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த புல்ல கிடைச்சி, சகோதரன் புல்ல அப்துல்லா மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க அதாவது வாப்பாட சகோதரன் அபூ லஹப். ரசூலுல்லாஹ் கிடைச்ச உடனே சந்தோஷத்துல வாப்பா மௌத்து,
தந்த சகோதரன் மவுத்து. அவர் மகன் கிடைச்ச உடனே சாமினாக்கு கிடைச்ச உடனே சந்தோஷப்பட்டு அடிமையை விடுதலை பண்ணி கொண்டாடினவர் முன்னாடி நிற்கிறார். பள்ளத்தாக்குல தலைவர், குறைஷில் ஒரு பேர் போனவர். மண்ணை எடுத்து தண்ட சகோதரன் மகன் நிக்கிற நேரம் மண்ணை எடுத்து எனக்குதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 அவருக்கு எத்தனை வயசுன்னு கணக்கு போட்டுக்கோங்க. அவ்வளவு வயோதிகம் இப்ப அவருக்கு வயசு போயிருக்குது. எடுத்து தூக்கி அள்ளி வாரி ரசூலுல்லாஹ் முகத்தில் வீசி தப்பல்ல கியாமா நாசமா போகட்டும் என்றார். தன் சகோதரனுடைய மகனை பார்த்து நான் கேட்கிறேன், முழு ஊருமே அவருக்கு இதுவரைக்குமே அவரை கையை காட்டி அவருக்கு மரியாதை செலுத்துற நேரம் தண்ட வாப்பட சகோதரர் முன்னாடி மண்ணை வீசி முகத்துல மண் தெரிப்பட்டால் அப்படியே எல்லோரும் அவரை வித்தியாசமா பார்க்கற அவருடைய கண்ணால கண்ணீரோடு இருக்காது. அவருக்கு என்ன வேதனை வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய. இதுவரைக்கும் அவர் ஏசினதை கேட்டில்லை, மக்கள் அவருக்கு அப்படி திட்டல. அவ்வளவு பேரும் 100க்கு 100% அவருக்கு எதிரி ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் ஓட்டு கேட்டா 100க்கு 100, இப்ப சைஃபர். அவருடைய மனைவி கையை பிடிச்சி ஆறுதல் படுத்து, உங்களுக்கு கொண்டு ஆகாது, நீங்க பொய் சொல்லல எனக்கு தெரியுமே என்ற ஹதீஜா அம்மா ஷஹாதத்து சொல்றார். சின்னத்தில இருந்தே நண்பனான் என்றவர் கையை பிடித்து சொல்கிறார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், எனக்கு தெரியும் நீங்க பொய் சொல்லல அபூபக்கர் சித்திக். மற்ற 50 பேரும் எதிர்த்து நிற்கிறார்கள் என்றால் அவர் எப்படி இருந்திருப்பார். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். சத்தியத்தை சொன்னால் மனிதர்கள் ரசூலுல்லாஹ் விபச்சாரம் செய்ய சொன்னாங்களா, கிளப்புக்கு போக சொன்னாங்களா, நிர்வாணமா போக சொன்னாங்களா, அரைக்கூட ஆணை உடைய சொன்னாங்களா, குடிக்க சொன்னாங்களா, என்னடா சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? என்ன சொன்னாங்க? அல்லாஹ் என்னோட பேசுறான் என்றாங்க. வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றாங்க. நீங்கள் வணங்கக்கூடியது பிழை என்றாங்க. நான் உண்மையை சொல்லுகிறேன் என்றாங்க. என்னுடைய 40 வருஷத்தை பாருங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வேதனை என்றால் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, தப்பை கண்டு நீங்கள் எதிர்க்காவிட்டால் அதுவும் நுழையாததுதான். மார்க்கத்துல பூர்ணமா நுழைங்கண்டா பேசுறது எனக்கு அல்லாஹ் கேட்பான், நீ நுழைஞ்சிட்டியா, தப்ப கண்டிப்பா சொன்னி யாரு கேட்பா? இந்த மிம்பர்ல நான் ஏறுகிற நேரம் 2வது அசான் சொல்லுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு அசான் தான் இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் இலங்கையை சேர்ந்தவர்கள், எங்களிடம் மார்க்கத்தில் பல பகுதிகள் புதுசாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. பல பகுதிகள் விளங்காமல் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக நாம் ஹதீசுகளில் சரிப்பிலை பார்க்க தெரியாத ஒரு காலம், குர்ஆன் தர்ஜுமாக்கள் இல்லாத காலம். எங்களுடைய முன்னோர்களை நான் குறை சொல்லவில்லை, அவர்கள் எங்களை விட சிறந்தவர்கள். ₹1 ஹராம் ஹலால் பார்ப்பார்கள். எனக்கு நன்றாக தெரியும், அவர்கள் பெருசாக குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் அல்ல. ஆனால் சொல்லுவார்கள், இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த ஊரில் முதலாளி என்று பேர் வந்தது ஏன் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்ய வேண்டும். அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல கிராமங்களை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள், நல்ல ஊரை. ஆனால் அவர்களுக்கு குர்ஆனில் பெரிய அறிவு இருக்கவில்லை. அவருக்கு தெரிந்த மார்க்கத்தில் ஒரு வாவாவது பிள்ளைகளுக்கு ஹராமாக வயிற்றில் போகக்கூடாது, ஹலாலா கொண்டு வாங்க என்று சொன்ன காலம் இருந்துச்சு. இன்றைக்கு அப்படி இல்லை. ஆனால் எங்க முன்னோர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. இஸ்லாத்துக்குள் பல விஷயங்கள் நுழைந்து விட்டது. இந்து மதத்தில் உள்ள பஜனை மௌலூத் இங்கே நுழைந்து விட்டது. இப்படி ஒவ்வொன்றாக எங்களுக்கு அங்கிருந்து வந்தவர்கள் அந்த மாதிரி பஜனை பாடினவர்கள் இங்கே ஏதாவது ஒன்று பாடணும் என்று நினைத்து அரபியிலே அதை உண்டாக்கி கொண்டார்கள். இப்படி ஒவ்வொன்றாக வந்தது. திருமணம் எடுக்கிற நேரம் இஸ்லாம் சொல்லுது, நிக்காண்டா என்ன, அந்த மஜ்லிஸ் எப்படி அமையணும், அதுல எப்படி துஆ செய்யணும். உங்க ஊர் பகுதிகளினுடைய திருமணங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நீ கொழும்புல போனீங்கண்டா அப்படியே ஒரு வெட்டிங் ஃப்ராக் என்று உடுப்பாட்டு வெள்ள ஆடை, குமரானால் ரோட்டில் வச்சு மறைச்செடுத்து வீட்டில் கொண்டு வந்து முட்டை உடைக்கிற ஒரு சமுதாயம். பிழை. நான் சொல்லுகிறேன், அவ்வளவு மறைத்து வைப்பார்கள், பேசாது என்பார்கள், அங்க போகாது என்பார்கள். திருமணம் அன்று மார்பு தெரிகிறது, இந்த பக்கம் தெரிகிறது. முஸ்லிம் உம்மத் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெட்கப்பட வேண்டும். கேவலமான ஒரு நிலைமை, ஒரு பெண்களை மறைக்க சொல்கிற மார்க்கம். ஆனால் கொண்டு வந்து ஒரு மேடை அடித்து வெட்டிங் ஃப்ராக் என்று உடுப்பாட்டுவார். இந்த வெள்ள ஆடை யாருடைய ஆடை? கிறிஸ்டியன் கல்ச்சர்ல இருந்து நீங்கள் திருடுற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லையா? எங்களுக்கு முழுக்க மறைக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பேரும் பார்க்க ஒரு பெண்ணை உட்கார வைத்து, வெட்டிங் ஃப்ராக்கை உட்கார வைத்து, இந்த கை தெரிகிறது, அரை ஏக்கருக்கு பின்னாடி உடுப்பு தொங்குது, அதை மடிச்சு மடிச்சு பின்னாடி வர்றார்கள். அங்க மாப்பிள்ளை சொர்ண கட்டவனா வந்து நிற்கிறான், அவரை உடுப்பாட்டி உட்கார வச்சு அங்க திருமணம் நடத்தப்படுகின்ற. இதுதான் இஸ்லாமிய திருமணம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாமிய திருமணம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சிந்தித்து பாருங்கள். இவைகளை கண்டு பேசினால் நாம் குற்றவாளி, இவைகளை கண்டு சொன்னால் நாம் குற்றவாளி. ஏன் இந்த மஜ்லிஸ்கள் இப்படி பிழை? இப்படி செய்யாதீர்கள். அந்த பிள்ளை இன்றைக்கு பரக்கத்தான ஒரு வாழ்க்கைக்கு போகணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிக்காண்டு ஒரு பரக்கத்து பொருந்திய நாள். நீங்கள் போய் மாப்பிளைக்கு பாரக்கல்லாஹு லக்குமா, அவர் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படட்டும் என்று. அன்றைக்கு அந்த துஆ கபூலாக்கப்பட்டால், அன்றைக்கு அந்த துஆ கபூலாக்கப்பட்டால் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகும். அல்லாஹ்வுடைய துஆ செய்யறனால பதுவா செய்யறனால அந்த பொம்பளை புள்ளைய நான் சொல்லக்கூடாத வார்த்தைகள் பேசக்கூடாது, அப்படி ஒரு தோட்டத்தில் உட்கார வைக்கிறீங்களே. இந்த திருமணத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்தா ஆடலும் பாடலும் அசிங்கமான பாடலை போட்டு செய்யறீங்களே, இது எங்கே?
நம்ம பேர்ல முஸ்லிமா நிக்கிறோம். இவைகளை கண்டு நாம் பேசக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், மார்க்கத்துக்குள் இப்படி நுழைந்து நாம் இதுதான் முஸ்லிம் திருமணம், சின்னத்துல நாங்க போற நேரம் சாப்பிடுற நேரம் எனக்கு தெரிஞ்சது இப்படித்தான் வெட்டிங் ஹவுஸ்ண்டா, இதான் இருக்கும், இப்படி உடுப்பாட்டி வச்சிருக்கணும் போல, மாப்பிள்ளை பொண்ணு இப்படி நிக்கணும், அம்புட்டு பேர் எக்ஸிபிஷன் மாதிரி பார்க்கணும், அந்த பொம்பளை இப்படி நிப்பா, கலந்து தெரியுது, இதெல்லாம் இதாகுது. இவ்வளவு நாளா போய் ஹிஜாப்ண்டா என்ன அபாய போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க, அது ஒரு பொம்பளைய காட்சிக்கு வைக்கிறாம எக்ஸிபிஷன்ல. இவைகளை சொல்லணும். பிழை எப்படி நுழைந்ததோ தீனுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏலான் மிம்பருக்கு ஏறதுக்கு முன்னாடி அசான் சொல்லணும், அதுக்கு பிறகு இமாம் பேசணும், அவ்வளவுதான். அதுல இடையில யாரும் பேசுறது இல்லை, இடையில் யாருக்கும் பேச முடியாது. இது வழக்கமா ஏலான் இருக்கிறது. மக்களே, நீங்கள் அறிவுரை நல்லது மாதிரி தான் இருக்கீங்க, அறிவுரை சொல்ல நல்லது தானே, புகாரில் உள்ள ஹதீஸ் தானே சொல்றாங்க. என்ன ஹதீஸ்? அதாவது நீங்க பேசுனீங்கன்னா வாய் மூடிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு சும்மா சேராதுன்னு ஹதீஸ். அப்படின்னா நான் ருக்குக்கு போறேன்னு சூரா யாசின் ஓத போறேன், நல்லது தானே சூரா யாசின். நான் சஜதால போயிட்டு நான் அலிஃப் லாம் மீம் சூரா பக்ரா ஓத போறேன். சஜதால போனா ரசூலுல்லாஹ் சொன்னதை ஓதணும். டாய்லெட்டுக்கு போறேன்னா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ்னா நான் பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் டாய்லெட்டுக்கு போறேன்னா சரியா? அது நீங்க எப்படி செய்வீங்க? மார்க்கத்துக்குள் மார்க்கம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது, அதில் எதுவும் கூட்ட இயலாது, குறைக்க இயலாது. சகோதரர்களை, கோபத்தில் சொல்லவில்லை, வல்லாஹி இரக்கத்தில் சொல்கிறேன். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அற்பமான வாழ்க்கை, நாங்கள் பணத்துக்கு பேசவில்லை, நாங்கள் அற்பமான வாழ்க்கை. இதுல என்ன கிடைக்கின்ற இப்படி ஒன்று இல்லாம போன என்ன கொண்டாடுற அளவுக்கு என்ன உண்டா? நாம் திருந்துவோம் சகோதரர்களே. கேட்டால் அல்லாஹ்விடம் ஜவாபு சொல்ல வேண்டி வருமே. அன்றைக்கு போய் மறுமையிலே என்ன இரும்பாலே செய்யப்பட்டிருக்கிறோம், உளுந்துட்டோம்னா நரம்பு போகுது, காலையெல்லாம் போகுது. இன்றைக்கு பேசுற ஒரு முழுக்க படுத்த படுக்கையில் நிற்கிறார். சுபஹானல்லாஹ். ஒரு சகோதரர் வீட்டுக்கு ஒரு குத்துபா முடிஞ்சு போனோம், அடமக்களமா பிடிச்சி சாப்பாடு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வச்சேன். அடுத்த குத்துபா கேள்விப்பட்டு போகிறேன், அவருடைய கால் இல்லை சகோதரர்களே, கால் இல்லை, படுத்த படுக்கையில் நிற்கிறார். அண்மையில் போற நேரம் அவரை தூக்கி கொண்டாந்து வைக்கிறார், எனக்கு பார்க்கிற நேரம் இதா இருக்கு, ஆனால் குத்துபாவுக்கு வர வேண்டும் என்று உட்கார்ந்து இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்களுடைய வாழ்க்கை பூரணமா நிரந்தரமா நாங்க இப்படி நிற்க மாட்டோம். கிட்னி போயிரும், ஹார்ட் போயிரும், இப்படி நிப்ப நாம அப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். நேர்மையான இருப்போம் சகோதரர்களே. ஊருக்கு என்ன பதில் சொல்ல போறோம், உலகத்துக்கு என்ன பதில் சொல்ல போறோம், அவன் கேட்ட என்ன சொல்ல போறோம்? ரசூலுல்லாஹ்க்கு பூமாலை போடணும்டா, ரசூலுல்லாஹ் அபூஜல்லாம் உட்கார்ந்து பேசினார்கள். என்ன வேணும், ஆட்சியில வேணுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில் முடித்தார்கள், தர இயலாத ஒரு கம்ப்ரமைஸுக்கு வந்தார்கள். இது அரசியல் அல்ல, இது மார்க்கம். இது அரசியல் அல்ல. ஒரு கையில் சூரியனை தந்து மறு கையில் சந்திரனை தந்து நீங்கள் என்னிடம் இதை விடுங்கள் என்றாலும் விடமாட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். 4000 நாட்களுக்கு மேல, 13 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 4000 நாட்களுக்கு மேல. நான் ஒரு நாள்ல ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா கூட 4000 பேர் வரணும், 150 பேர் வரல, 150 பேர் வரல. மக்காவுடைய வாழ்க்கை 13 வருஷம், மதீனாவுடைய வாழ்க்கையில எல்லாம் திறந்து கொடுத்தான். முதல் 6 வருஷத்துக்கு பிறகு கண்ணு தெரியாத தூரத்துக்கு மக்கள் திறந்து கொடுத்தான். 4000 நாட்கள் பெருமானார் வேதனைப்பட்டார்கள். அவரை அடிக்க, அவரை வெட்ட, அவரை ஊரோட்டு விரட்ட. அவர் என்ன தப்பு செஞ்சார்? என்னுடைய தலைவர் என்ன சொன்னார்? அவர் செஞ்சது என்ன பிழை? அதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை சொன்னால் 4 சைத்தான்கள், சைத்தான் 4 பேரை தூண்டுவான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லா இடங்களையும் குர்ஆன்ல இருந்த என்ன பிரச்சனை? இது எனக்கு சொல்லாம போனா எனக்கு சுகம், சொல்லாம போனால் எனக்கு சுகம், ஆனால் சொல்லாவிட்டால் ரப்பு என்னை பிடிப்பான். நீ போய் உட்கார்ந்து பேசிட்டு வந்தியே, சொல்லாம வந்தியே, உங்களிடம் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்கள்ட்ட தப்பலாம், ரப்பிடம் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன பதில்? சந்தூக்கில் போகிற நேரம் ரப் என்னை பிடித்தால் என்ன பதில் சொல்லுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார். அதனால் சொல்லுகிறேன், மார்க்கத்துக்குள்ளையும் நாம் பூர்ணமா நுழைய வேண்டியிருக்கு. அதாவது தீனண்டு பேர்ல நம்ம பாவம் செஞ்சிட்டோம்டா, நாங்க நன்மைன்னு சொல்லி போட்டு தொழுவுறன்னு ஒரு முசீபத்தை செஞ்சிட்டோம்டா என்ன ஆயிரும்? எல்லாத்தையும் பேணி பாதுகாத்து தேடி எடுத்து சரியா நடக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், உலகம் அவசரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஜனாசாக்கள் அவசரமாக கேட்கிறது. இன்றைக்கு உங்க போன்ல ஒரு ஆளுடைய பேர் ஜனாசாண்டு வந்தால், நாளைக்கு உங்க பேர் பலருடைய போனுக்கு போகிற நேரம் அதை வாசிக்க நீங்க இருக்க மாட்டீங்க. இன்றைக்கு அன்னார் மூத்தாகினார் என்றால் நாளைக்கு உங்களுக்குரிய எனக்குரிய நாள் வரும். இன்றைக்கு அவருடைய நாள், நாளைக்கு எனக்குரிய நாள். அந்த நாள் வருகிற நேரத்தில்
ரப்புல் ஆலமீன் முன்னாடி நாம் நிற்க வேண்டுமே, பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய எங்களுக்கு விலை போக முடியாது, எங்களை விலை பேச முடியாது. மார்க்கம் என்பது அது பணத்துக்கு அப்பாற்பட்டது. ரப்போட உள்ள அச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதனால் சொல்கிறேன் சகோதரர்களே, உண்மையாக நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் தொழுகைக்கு பிறகு கூட்டு துஆன்னு ஒன்று இல்லை. நீங்க தனிப்பட்ட ரீதியாக கேட்கணும். அல்லாஹ்வுடைய ரப்போட தொடர்பு வைத்துக் கொள்வோம். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இதெல்லாம் பெரிய காரியங்கள் இல்லை. இதுல இருக்குதுண்டா எந்த பிரச்சனை? ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டிய ரசூலுல்லாஹ் மார்க்கத்துல புதுசா உருவாக்கி எங்களுக்கு எதுவுமே இயலாது. ஒவ்வொரு செய்திகளும் புதுசா உருவாகுது சகோதரர்களே. நீங்க ஒரு கதையை சொன்னா 40 பேரிடம் அந்த கதை போகிற நேரம் அது பூதாகரமா போகுது. நீங்க ஒன்று சொல்லியிருப்பீங்க, 40வது ஆள்கிட்ட போற நேரம் அது வித்தியாசமா போகுது. ஆனா இஸ்லாம் அப்படி இல்லை. 1400 வருடங்களாகி எந்த ஒன்றிலையும் இல்லாம சனதை பதிவாக்கி சொன்னவரை பார்த்து இமாம் புகாரி ரஷ்யால புகாரா ஊர்ல போயிட்டு இவரை பார்த்து அந்த ஆட்களோட பேர் பட்டியலாம் எழுதி வச்சு ரசூலுல்லாஹ் இந்த யாரு கேட்டாங்க, இன்னார் கேட்டாங்க, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, மூளைக்கோளாறு வந்துச்சா, பொய்யனா எல்லாம் பாதுகாத்து கால ரசூலுல்லாஹ்னு எங்க காதுல கேட்கிற நேரம் இவ்வளவு கண்ணியம் உலகத்துல யாரு வார்த்தையும் வரல சகோதரர்களே, யாரு வார்த்தையும் வரல. இன்றைக்கு போனா நாங்க சனதோட சொல்லுவோம், இன்னாரிடம் 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 இன்னார். உலகமே அதிர்ந்து பார்க்குது, எப்படிப்பா எழுத படிக்க தெரியாத காலத்துல இவ்வளவு பாதுகாத்தீங்க. சும்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எத்தியோப்பியால ஒத்து முட்டடிக்கலாம், ஸ்ரீலங்கால ஒத்து முட்டடிக்கலாம், அவன் வியாபாரத்தை கூட்ட ஒத்து முட்டடிக்கலாம். அப்படி ஏழாத அளவுக்கு பாதுகாப்பு பெற்றிருக்கிற இந்த மார்க்கம் எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அற்புதம். அந்த காலத்திலே மனனம் எழுத்து தெரியாது, எழுத தெரியாது, மனனத்திலே பாதுகாக்கப்பட்ட இவ்வளவு அற்புதமான மார்க்கத்துல அந்த பாதுகாப்புக்கு சிறை வர்ற மாதிரி நாம் நடக்கக்கூடாது. கிதாபுகள்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா, அதை எடுத்து நடப்போம். இல்லை எங்கள் முதியோர்கள் செஞ்சால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு நாம் அதை விட்டு விடுவோம் சகோதரர்களே, அதை விட்டு விடுவோம். இதனால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. ரப்பிடம் நாம் சந்திக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஹவுலுல் கௌசர்ல நான் நிற்பேன். அதாவது வுது எடுத்தவர்கள் ஊர்ற முஹஜ்ஜில் அப்படி பிரகாசமா மின்னுவார்கள். வுது எடுத்து உறுப்புகள் மின்னும் ரசூலுல்லாஹ் கண்டுகொள்வார்கள். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஹவுலுல் கௌசர்ல ரசூலுல்லாஹ் கையால போயிட்டு நம்ம தண்ணீரை கொடுப்போம். அந்த தண்ணியை தர்ற நேரம் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து கையில எடுத்து குடிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் புகாரில் வரக்கூடிய செய்தி, மலக்குமார் ஒரு கூட்டத்தை பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் அங்கேருந்து சொல்லுவாங்க, உம்மத்தி உம்மத்தி, என் உம்மத்து விட்டுருங்க, என் உம்மத்து. பெருமானாருடைய நேசத்தையும் பாசத்தையும் நீங்க தனியே போய் படிங்க சகோதரர்களே, தனியே போய் படிங்க. உம்மத்தி உம்மத்தி என்ற உம்மத்து என்ற உம்மத்து என்று துடிப்பார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் உம்மத்து தான் அவருடைய இது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வியில் இருந்தது உம்மத்து. அதற்கு மக்காம மஹ்மூதால எழுப்பாட்டி அல்லாஹ் கடும் கோபமா இருக்கிற நாள், மறுபடிய நாள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சைதாவில் இருந்த இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத், முஹம்மத் தலையை தூக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் பேரை அல்லாஹ் சொல்லுவான். தலையை தூக்குங்கன்னு அல்லாஹ் என்னோட பேசுவான். ரப்புல் இஸ்ஸத் என்னோட அவ்வளவு பெரிய இதில் என்னோட பேசுவான். என்ன வேணும் என்று கேட்பான். நான் ரசூல் அல்லாஹ்விடம் கேட்பேன், யா அல்லாஹ் உம்மத்துக்கு ஜன்னா வேணும், யா அல்லாஹ் ஜன்னா, யா அல்லாஹ் உம்மத்துக்கு ஜன்னா குடி, யா அல்லாஹ் ஷஃபாத்துடைய நேரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு உம்மத்தை பத்தி நினைச்ச ரசூலுல்லாஹ் மலக்குமார்கள் நினைப்பாட்ட நேரம் உம்மத்தி என்பாங்க. புகாரில வருவது, சஹீஹ் புகாரில. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உம்மத்தி. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅத. நபி உங்களுக்கு தெரியாது, நீங்க மௌத்தான பிறகு இவங்க மார்க்கத்தை மாத்திட்டாங்க நபி, மார்க்கத்துல புதுசா உண்டாக்கிட்டாங்க, அதனால உங்க கிட்ட அனுப்ப இயலாது. நாங்க ஜனாதிபதியை சந்திக்கிற பொடிகார்ட் நிப்பாட்டுற மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான், அதை தடுக்க சொல்லி இவங்களை உங்க கையால தண்ணி கொடுக்க அனுப்ப இயலாது நபி. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், எங்களை மன்னிக்க. சகோதரர்களே, நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் கையால தண்ணீர் குடிக்க வேண்டிய அந்த பாக்கியத்துக்காக வேண்டி ஒரு புடவையை தேடி தேடி பார்த்து எடுக்கிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை தேடி தேடி எடுத்து பார்க்குறீங்க. 4 பேர்கிட்ட போய் நீங்க போய் ஒருத்தருக்கு டாக்டர் சொன்னா நீங்க அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, இந்த டாக்டர் இது உண்மைதானா? இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட போய் கேட்குறீங்க, ஒப்பீனியனை சொல்லுங்க டாக்டர், இவருக்கு ஹார்ட் அட்டாக், நிஜமாவே இவருக்கு சர்ஜரி பண்ணணுமா? இதே மாதிரி 4 மௌலவிட்ட ஒப்பீனியன் கேளுங்க, இது உண்மையாவே ஹதீஸ்ல இருக்குதா? உங்களுக்கு தெரியாட்டி கேளுங்க, 4 பேர்ட்ட கேளுங்க, இருக்குதா இப்படி ஒன்று செய்யறாங்களே, இல்ல வாழையடி வாழையாக நாங்க ஏதோ உண்டாக்கி கொண்டோமான்னு கேளுங்க. சகோதரர்களை இப்படி கேட்டு படிங்க, இல்லைன்னா அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிச்சிடும். ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை மன்னித்து இந்த ஊரை பரக்கத்து பொருந்திய ஊராக மாற்றி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.